வணக்கம். வாங்க இன்றைக்கி லட்சுமி சமையலில் முள்ளங்கி கோலா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த கோலா வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. முள்ளங்கின்னே நம்ம சொன்னாலொழிய தெரியாது யாருக்கும். எப்பயும் கோலா செய்கிறதுக்கு பேசிக்காக உருளைக்கிழங்கு தான் வச்சு செய்வோம். நம்ம இன்றைக்கி நான் அவளை வச்சு செஞ்சுருக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த சட்னி, இது காரமும் ஸ்வீட்டும் சேர்ந்து இருக்கும். வெல்லம் சேர்த்து அரைச்சிருக்கிறனால நம்ம சாஸ் எதுவும் தொட்டு சாப்பிட வேண்டாம். கெமிக்கல் இல்லாத இந்த சட்னி செஞ்சு இந்த கோலாவை தொட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முள்ளங்கி கோலா செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் முள்ளங்கியை துருவி வச்சுருக்கிறேங்க. அதே சைஸில் ஒரு கேரட் எடுத்து அதையும் துருவி வச்சுருக்கிறேன். ஒரு கப் அவல், மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அவலை அது ஒரு வடிகட்டியில் தண்ணியை அவலை போட்டு தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்குறேங்க. இப்படி பொழு பொழுன்னு இருக்கணும். இப்போ நம்ம முள்ளங்கி கேரட்டெல்லாம் வதக்கும்போது போடுறதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு, உப்பு, மல்லித்தூள். இதெல்லாம் மிளகாத்தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம காயோட அவளோட சேர்த்து வதக்குவோம். வதக்கும்போது பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சுங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். முதல்ல இஞ்சியை போட்டுடலாங்க. பூண்டு எல்லாத்தையும், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ முள்ளங்கியை போட்டுடலாம். கேரட் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுடலாம். அவளையும் சேர்த்துடலாம். அவள், கேரட்டு, முள்ளங்கி எல்லாம் ஒன்று போல் கலந்து வரணுங்க. நாம் கரண்டியாலேயே லேஸாக மசிக்கி விட்டுடலாம். பொடியோட பச்சை வாசனை போயிடும், காய்களும் வதங்கிடும். லேசாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. இதிலே தான் மசிச்சு விடணும். இப்போ நல்லா எல்லாம் மசிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ கலவை நல்லா ஆறிடுச்சுங்க. அதாவது நம்ம கை உருண்டை பிடிக்கிறதுக்கு அளவான சூடு இருந்தால் போதும். இதுக்கு எந்த சோளமாவோ மைதா மாவோ எதுவும் தேவையில்லைங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் கொஞ்சம் லூஸாக உருட்டுவோம். அப்போ தான் உள்ளே எல்லாம் எண்ணெய் போய் நல்லா வேகும். கலண்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இறுக்கமாக அப்படியே உருண்டை பிடிச்சிடலாங்க. முள்ளங்கி சில பேருக்கு பிடிக்காது, பிள்ளைங்களும் அவ்வளோவா விரும்பாது. ஏன்னா அது ஒரு ஸ்மெல் வருங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. முள்ளங்கின்னு நம்ம சொன்னால் தாங்க தெரியும். அந்தளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாத்தையும் உருட்டிட்டு எண்ணெயில் போடலாங்க. நம்ம கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம உருண்டைகளை 2-3 மட்டும் போடுவோம்.
ஏன்னா பிரிஞ்சிடக்கூடாது. இதில் வந்து நம்ம எந்த மாவும் சேர்க்கலை, அதான் மெதுவாக போடுவோம். கொஞ்ச நேரம் அதை தொட வேணாம், கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம உருட்டி விடலாம். இதை கொஞ்சம் பதமாக தான் எடுக்கணுங்க. ஏன்னா நம்ம அவளும் காய்கறி மட்டும்தான் போட்டிருக்கோம். மேலே எல்லாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிடுவோம். மெதுவாக திருப்பி விடணும். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ பாருங்கள் இது எப்படி சூப்பராக இருக்குதுன்னு. நம்ம சொன்னால் தான் இது முள்ளங்கி கோலான்னு யாருக்கும் தெரியும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க கூட முள்ளங்கியோட ஸ்மெல்லை விரும்ப மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்குங்க. இதை தொட்டுக்கிறதுக்கு நம்ம டொமேட்டோ சாஸு இந்த மாதிரி தொட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு சட்னி நான் செஞ்சு இப்போ காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். அது கடாயை அடுப்பில் வச்சுட்டு தக்காளி, ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு. இந்த வெல்லம் மட்டும் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது காரமும் இனிப்பும் சேர்ந்து நல்லா இருக்குங்க. இந்த கோலாவுக்கு தொட்டு சாப்பிடலாம். மசிச்சிருக்குங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு மாற்றிடலாம். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அந்த வெல்லத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முள்ளங்கி கோலாவுக்கு எடுத்த சட்னி இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது இந்த கோலாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.